கலவை காய்கறி கூட்டு. இந்த சுவையான உணவை எளிதாக எப்படி தயாரிப்பது என்று பார்ப்போம். கலவை காய்கறி கூட்டு என்பது பருப்பு மற்றும் பல்வேறு பருவகால காய்கறிகளுடன் செய்யப்படும் ஒரு சத்தான மற்றும் ஆறுதலான தென் இந்திய உணவு. இந்த உணவிற்கு தேவையான பொருட்கள்: துவரம் பருப்பு, கலவை காய்கறிகள், மஞ்சள் தூள், தண்ணீர், உப்பு, புதிய தேங்காய், சீரகம், கருப்பு மிளகு, பச்சை மிளகாய், பச்சை அரிசி. படி 1. துவரம்பருப்பை கழுவி அலசவும். பிரஷர் குக்கரில் துவரம்பருப்பு, நறுக்கிய கலவை காய்கறிகள், மஞ்சள் தூள் மற்றும் 3 முதல் 4 வரை கப் தண்ணீர் சேர்க்கவும். 3 முதல் 4 வரை விசில் வரும் வரை அல்லது பருப்பு மற்றும் காய்கறிகள் நன்கு வெந்து மென்மையாகும் வரை பிரஷர் சமைக்கவும். படி 2. பருப்பு மற்றும் காய்கறிகள் வெந்து கொண்டிருக்கும் போது மசாலா பசை தயாரிக்கவும். மிக்சியில் புதிய தேங்காய், சீரகம், கருப்பு மிளகு, பச்சை மிளகாய் மற்றும் பச்சரிசி ஆகியவற்றை சேர்க்கவும். சிறிது தண்ணீர் சேர்த்து மிருதுவான பசையாக அரைக்கவும். படி 3. பிரஷர் குக்கர் ஆறியதும் அதைத் திறந்து பருப்பு மற்றும் காய்கறிகளை ஒரு கரண்டியால் லேசாக மசித்து சற்று கட்டியாக இருக்க விடுங்கள். படி 4. சமைத்த பருப்பு மற்றும் காய்கறிகளுடன் அரைத்த மசாலா விழுதை சேர்க்கவும். நன்கு கலந்து கொதிக்க விடவும். 5 முதல் 7 வரை நிமிடங்கள் மெதுவாக கொதிக்க விடவும். சுவைகள் ஒன்றாக கலக்கட்டும். படி 5. தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்கு கலக்கவும். கூழ் சற்று திக்காக இருக்க வேண்டும். படி 6. தாளிக்க ஒரு சிறிய வாணலியில் நல்லெண்ணெயை சூடாக்கவும். கடுகு சேர்த்து வெடிக்க விடவும். பிறகு உளுத்தம்பருப்பு சேர்த்து பொன்னிறமாக வறுக்கவும். கறிவேப்பிலை மற்றும் பெருங்காயத்தூள் சேர்த்து சில நொடிகள் வதக்கவும். படி 7. கூட்டில் தாளிப்பை ஊற்றி மெதுவாக கலக்கவும். சுவைகள் உட்செல்வதற்கு பரிமாறுவதற்கு முன் சில நிமிடங்கள் அப்படியே வைத்திருக்கவும். அவ்வளவுதான். முழு செய்முறையையும் சரியான அளவுகளையும் விளக்கத்தில் உள்ள இணைப்பில் பெறலாம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.